ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். நீங்கள் நிறைய பேர் இன்ட்ராடே ஸ்டாக் ட்ரேடிங்க்கு சூப்பர் ட்ரெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அதோட அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் எப்படி நமக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீனர் சூப்பர் ட்ரெண்டுக்காக நம்ம பில்டு பண்ணுறது, ஆனால் அந்த பில்டு பண்ணதுலேயுமே எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம என்ட்ரி வைக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட், ஸோ இது எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நார்மலான ஒரு சூப்பர் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இல்லாமல் இன்னுமே ஒரு அடிஷ்னலான பெனிஃபிட்ஸும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம தன் வெப்பில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தன் வெப்பில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். அதில் அனலைஸ் ஸ்டாக்ஸ் ஆன் ஸ்கேனெக்ஸ்ன்னு இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்க்ரீனர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கடுத்து இன்ட்ராடே ஸ்க்ரீனர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்ட்ராடே சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜென்ரலாக இது என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனர் அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் நடக்குது, பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் காட்டியிருப்பாங்க. அண்ட் வால்யூமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வால்யூம்க்கான ஃபில்டரும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 5 மினிட்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் சூப்பர் ட்ரெண்டை வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணலாம், கரெக்டுங்களா? இப்போ அதுக்கு நம்ம இதை சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக சிலது நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை 5 மினிட்ஸாக மாற்றிடுங்க. இது ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் இருக்க வால்யூமை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதுக்கு அடுத்து ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் ஜஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நிஃப்டி 50க்குள்ளே ப்ளஸ் என்எஸ்சிக்குள்ளே அதுக்குள்ளே 100-200க்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது நான் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100, 200, 500 தென் மிட் கேப்பும் கூட கொடுத்துக்குங்க. ஓகே, டோட்டல் மார்க்கெட் வரைக்கும் கொடுத்துக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஒரு 79 ஸ்டாக் இருந்துச்சு. இப்போ வெறும் 13 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஜஸ்ட்டு இதை அனலைஸ் பண்ணணும் அடுத்து. ஓகே, ஜஸ்ட்டு எனக்கு சூப்பர் ட்ரெண்டில் காட்டிடுச்சு, ஸோ நம்ம எல்லாமே மாற்றிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இதில் நம்ம தன் சார்ட்ஸில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்க்கான என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு தன் சார்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகும், அதாவது tv.dan.co. இப்போது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணி காட்டுறேன். சூப்பர் ட்ரெண்ட் இதில் இனிஷியலாக நீங்கள் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 10,3 அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுவுமே நம்ம ஸ்கேனெக்ஸில் நம்ம என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருப்போம் அப்படின்னா 7,3. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கிங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. 7,3 ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி நமக்கு முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான். இப்போ இனிஷியலாக ஒரு சூப்பர் ட்ரெண்டுக்கான மீனிங் என்ன, அப்வர்டில் இருக்குன்னா மீனிங் என்னென்னா அந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகிறக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் அது சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் நடக்குது. எப்போ அது சூப்பர் ட்ரெண்டு கீழே வருதோ அப்போ செல்லிங்கான இது ஸ்டார்ட் ஆகுங்கிறது ரூல். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க அந்த சூப்பர் ட்ரெண்ட் பைக்கான சிக்னலுமே கரெக்டானதா அப்படின்னா நம்ம எப்படி செக் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த பிரேக் அவுட்ஸுமே நடக்கலை. ஜஸ்ட் மார்க்கெட் இனிஷியலாக ஓப்பனிங்கில் செல்லிங்கில் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு 13 ஸ்டாக் இருக்குது. நமக்கு அதில் ஏதாவது ஒன்றில் என்ட்ரி கிடச்சதுனாலுமே போதும். ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறோம், 1 or 2 என்ட்ரிஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் சேவ் பண்ணிக்கலாம் லே அவுட்டை. எல்லாமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் நமக்கு நார்மலாக மார்க்கெட் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ இந்த ஒரு இதை எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு ஸ்டாக்கு. இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக? இப்போ மார்னிங் நமக்கு 9:15
உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே தான் ட்ரேட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நேற்று 3.25க்கு சூப்பர் ட்ரெண்டில் பை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ப்ரீவியஸ் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? அதாவது இந்த இடம். அப்போது ஒன்ஸ் மார்க்கெட் எனக்கு இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆனான்னு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து பை அப்படிங்கிறத லாங் அப்படின்னு சொல்லலாம், பைன்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ஸில் பண்ணுறீங்க, ஒருவேளை இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் இருக்குது, நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறீங்கன்னா அது வந்து நம்ம லாங்னு சொல்லுவோம். நம்ம ஷேர்ஸில் பண்ணுவோம் பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் என்னோட என்ட்ரி. பிரேக் அவுட்னா இப்படி தான் இருக்கணும், அது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. பிகாஸ் என்னன்னா ஒரு வீக் போயிட்டு வந்துச்சுன்னா அது பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது? டார்கெட்டை விட நிறைய பேருடைய ஒரு டவுட் என்ன, ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஸ்டாப் லாஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கேண்டில் பிலோ கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோவுக்கு வந்து நம்ம வைக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டு கீழே வர்ற மாதிரி வந்துட்டு அண்ட் தென் மார்க்கெட் மேலே போகும். இல்லை எனக்கு ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூப்பர் ட்ரெண்டோ இல்லை வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோ அந்த லோ வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருந்திருக்கு. ஓகே, அண்ட் டார்கெட் வந்து நீங்கள் மினிமம் வந்துட்டு ஒரு 1:1.5 to 2 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் இது வந்து 2.8 rupees வந்து போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது மேபி மேக்ஸிமம் போனாலும் ஒரு 1.25 ரூபா அப்படிங்கிறது ரிஸ்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஓகே தான், ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப். இப்போ இதுக்கு அடுத்து வருவோம். வேறு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக். ஏன்னு பாருங்கள், இன்றைக்கி காலையில் 9:15 தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன ஆயிருக்கு, சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே வந்திருக்கு. ஓகே, இப்போ மேலே வந்தது இல்லாமல் நமக்கு முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம், பிரேக் அவுட்ஸ் பார்க்குறோம். கரெக்டாக இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட். அப்போ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போது நம்மளோட என்ட்ரி எங்கே வரும் அப்படின்னா இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா தான் என்ட்ரியே வரும். ஓகே, இப்போ இதுக்கடுத்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் பிலோவும் நீங்கள் வைக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லோ பாயிண்ட்டும் வைக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான டார்கெட்டும் வந்து நீங்கள் 1:1.5 to 2 வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டாக்ஸ், இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து அதானி பவரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரேக் அவுட்ஸுமே நடக்கலை. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் போகுது. ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணலை. நம்ம கன்சிடர் பண்ணதே என்னென்னா மார்க்கெட் நார்மலாக ஒரு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே போகணும் அண்ட் ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ அதுக்கான 2 ஸ்டாக் தான் இப்போ நம்ம இது பார்த்துருக்கோம். இதில் எந்த கேப் அப்மோ இல்லை வந்து கேப் டவுன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் நார்மலாக ஓப்பன் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, அதுக்கு அடுத்து நம்ம எடுக்கிறோம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் இந்த ஸ்க்ரீனரையும் யூஸ் பண்ணி இப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை காட்டுது அப்படின்னா அது வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அது ஃபர்தராக பை தான் ஆக போகுதா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ இல்லை ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸோ வந்து புல்லிஷ்காக அது வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அது நமக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சூப்பர் ட்ரெண்ட்லேயுமே 5 minutesல 7.3 வச்சுருக்கோம் அண்ட் வால்யூம் செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். இண்டெக்ஸுமே நிறைய இண்டெக்ஸ் பார்க்காம பர்டிகுலராக இந்த ஒரு சில இண்டெக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ இதில் 13 ஸ்டாக் இருக்குது. இப்போயுமே நம்ம ஒரு 4-5 ஸ்டாக் பார்த்ததில் நமக்கு ஒரு 2 ஸ்டாக் கிடச்சிருக்கு. அந்த 2 ஸ்டாக் நமக்கு போதுமானதான் பெர் டேக்கு இருக்கும். இது வந்து நம்ம இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா நமக்கு 5x லிவரேஜ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்களும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து ஸ்கேனெக்ஸ் அண்ட் டன் சார்ட்ஸில் நீங்கள் பேக் டெஸ்ட்டும் அப்படியே ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. எங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கள் டார்கெட் அண்ட் என்ன செட்டிங்ஸ், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.